ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை 1ஆம் தேதி பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ வருடம். இது 60 ஆண்டு தமிழ் பெயர்களில் 40வது ஆண்டாக வருகின்றது. இது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க போகின்றது. குருவின் பார்வை கிடைக்க போகின்றது. சுப இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் அனைத்து சுப காரியங்கள் நடக்கும். தொழில் முன்னேற்றம், பணவரவு சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறார். உடன் பிறந்தார் உறவுகளின் சிறப்பாக இருக்கும். தொழில் பெருகும், மன நிறைவு ஏற்படும். உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு வேலை செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பூமி பூஜை போடும் யோகம் ஏற்படும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மூத்தோர்களின் ஆலோசனை உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வெளிநாடு யோகம் ஏற்படும். பெண்களுக்கு சொந்த தொழில் அமையும். நினைத்த இடத்தில் வேலை அமையும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம் வரும் ஆண்டாக இந்த பராபவம் வருடம் இருக்கின்றது. விருச்சக ராசிக்காரர்களின் குழந்தைகள் வாழ்க்கை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்கும். விளையாட்டு துறையில் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். சந்திரன் நீச்சம் அடைகின்றார். இந்த வருஷம் உங்கள் ராசியிலே சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால நீங்கள் யாரையும் நம்பி மற்ற ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டாம். உங்களை நம்பி எந்த வேலை செய்தாலும் அது வெற்றியில் அமையும். நீங்கள் மற்றவங்கள நம்பி ஒரு பொறுப்பு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது சொதப்பல் ஆகிரும், உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதனால உங்களை நம்பி நீங்கள் முழு கவனத்தோடு அனைத்து வேலைகளும் செய்யும்போது அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் திருமண யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டே திருமணத்தை நீங்கள் முடித்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வியாபார தடைகள் நீங்கும். ஆனால் வியாபாரத்தில் சற்று கவனமும் தேவை. பெற்றோர் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர் பெரியோர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. மிக மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும், அதாவது கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனம் வரும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு பல வெற்றிகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே எப்போதுமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி அபிராமி அந்தாதி பாடல்களில் 40வது பாடல், 70வது பாடல், 59வது பாடல் தினமும் நீங்கள் பாராயணம் செய்ய உங்களுக்கு மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களோ ஏதோ உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அந்த கோவிலுக்கு செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகனை இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த ஆண்டே செவ்வாய்க்கிழமையில் பிறக்கின்றது. உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி அப்படிங்கிறது. அதனால் இந்த ஆண்டு பிறந்த அன்றே சித்திரை 1ஆம் தேதியே அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அனைத்து நலன்களையும் பெற்றுத்தர வேண்டும் என என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.